ஹாய் கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3D பிரிண்டரில் 3D கியர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கியர்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியரோட பில்ட் எப்படி ஆகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஷேப்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே தெரியும் ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி உள்ள. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இதோட ஸ்ட்ரென்த்தை டிட்டர்மைன் பண்ணுது. இது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுன்றதை டிட்டர்மைன் பண்ண போகிறது அந்த பாக்ஸ் தான். அதாவது இப்போ வந்து ஃபைனில் நான் கொடுத்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி இன்னும் உங்களுக்கு நார்மல், இன்னும் வந்து டிராஃப்ட் குவாலிட்டி, இன்னும் வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து பாக்ஸோட திக்னஸ், அந்த லைன்ஸோட திக்னஸ் மாறும். இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் காட்டுற முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு பிரிண்டருக்கு இது வேரி ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஃபிலமெண்ட்டோட யூஸும் குறையும். அதாவது இங்க் பிரிண்டர்ஸில் எப்படி இங்க்கு குறையுது காஸ்ட்டுக்கு, அதே மாதிரி தான் இந்த பிரிண்டர் வந்து இப்படி தான் உங்களுக்கு அந்த ஃபிலமெண்ட்டோட காஸ்ட்டு ரொம்ப சீப்பாக குறைச்சி கொடுக்குது. ஓகே கைஸ், see you on next video. Bye bye.